அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ணன் தூது என்ற படமாகும். இப்படத்தினை எஸ்.எம். லட்சுமணன் என்பவர் தனது ராஜகோபால் டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக தயாரிக்கப்பட்ட படமாகும். அன்று தெய்வீக படங்களை இயக்குவதில் வெற்றி பெற்ற இயக்குனர் ஆர். பிரகாஷ் அவர்கள் இயக்கிய படம்தான் இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது என்ற படமாகும். இந்த படத்தின் கதைக்கரு என்னவென்றால், மகாபாரதத்தில் கௌரவர்களின் மன்னனான துரியோதனனிடமிருந்து பாண்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் பணியை கிருஷ்ணன் மேற்கொண்ட வரலாற்றை சொல்லும் கதையாகவே திகழ்ந்தது. பாரத போர் தொடங்கி முடியும் வரை இந்த படத்தில் விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. துரியோதனனிடம் எச்சரிக்கை செய்யும் கிருஷ்ணனின் சாகச காட்சிகள் மற்றும் கர்ணனின் தாயிடம் கர்ணனை பற்றி கிருஷ்ணன் எடுத்து சொல்லும் காட்சிகள், பாரத போருக்கு வியூகம் வகிக்கும் காட்சிகள் என்று கிருஷ்ணனின் முழு திட்டங்கள், செயல்கள் இப்படத்தில் முழுவதுமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படம் எடுக்கப்பட்ட காலங்களில் மேடை நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்துகளில் கிருஷ்ணனின் பெருமையை எடுத்துரைக்கும் நிலையில் இந்த படம் எடுக்கப்பட்டது. திரைக்கதை வசனத்தை நாகநல்லூர் லட்சுமி நாராயண பாகவதர் என்பவர் எழுதியிருக்கிறார். பாடல்களை அன்று வெற்றி பெற்று வந்த பாபநாசம் சிவன் மற்றும் ராஜகோபால் என்ற இருவரும் இணைந்து எழுதியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவை கமல் கோஷ் என்பவரும், நடனத்தை தனபாக்கியம் மற்றும் ஜானகி பாய் என்னும் வி.என். ஜானகி என்ற இருவரும் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் மனைவியான வி.என். ஜானகி அவர்கள் அன்று திரைப்படத்தில் புகழ் பெறாத காலகட்டத்தில் நடனத்தை மட்டுமே இந்த படத்தில் செய்திருக்கிறார். படத்தின் டைட்டிலில் ஜானகி பாய் என்றுதான் பெயர் போடப்பட்டது. கதாநாயகன் கிருஷ்ணனாக தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் புகழ்பெற்ற நட்சத்திரமாக விளங்கிய சிறுகளத்தூர் சாமா அவர்கள் நடித்திருக்கிறார். இவர் அன்று மேடை நாடகங்களில் ஸ்ரீ கிருஷ்ணனாக மிக அற்புதமாக நடித்து மக்களின் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திலும் கிருஷ்ணனாக அவரின் நடிப்பு அனைவரையும் ரசிக்க வைத்தது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக திரௌபதி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த திரௌபதியாக அன்று தெலுங்கு திரையுலகில் வெற்றி பெற்ற படமான எச்.எம். ரெட்டி அவர்கள் இயக்கிய கிரகலட்சுமி என்ற படத்தில் வெகு சிறப்பாக நடித்த பசுபுலேட்டி கண்ணம்மா என்று அழைக்கப்படும் பி. கண்ணம்மாவை நடிக்க வைத்தார்கள். அதற்கு முன்பு கண்ணம்மா அவர்கள் சிறு சிறு வேடங்களில்தான் தமிழ் திரையுலகில் நடித்து அறிமுகமாகியிருந்தார். தமிழில் முதலாக அவர் கதாநாயகியாக நடித்த படம் இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது திரைப்படம்தான். பி. கண்ணம்மா அவர்களுக்கு தாய்மொழி தெலுங்கு என்பதால் தமிழில் நீண்ட நேர வசனத்தை பேசி நடிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. ஆனாலும் அதை தாங்கிக் கொண்டு நடித்தார். இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் அவரின் தமிழின் உச்சரிப்பு சரியில்லை என்று சொல்லப்பட்டது. படத்தை முடித்துவிட்டு ரஷ் போட்டு பார்த்த இயக்குனர் பிரகாஷ், தயாரிப்பாளர் லட்சுமணன் ஆகியோருக்கு திருப்தி ஏற்படவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார்கள். பி. கண்ணம்மா அவர்களின் சரியான உச்சரிப்பு இல்லாததைக் கண்டு இதை அறிந்த கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் படத்தினை ஒரு தடவை முழுவதுமாக பார்த்துவிட்டு இந்த படத்தில் ஒரு நகைச்சுவை படத்தினை இணைக்கலாம், அதன் பிறகு இந்த படம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை சொன்னதுடன் கொழுக்கட்டை குப்பு என்னும் நகைச்சுவை குறும்படத்தை எழுதி இயக்கி தன் மனைவி டி.ஏ. மதுரத்துடன் பாடி நடித்து எடுத்து கொடுத்தார். அந்த படம் இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது திரைப்படத்தில் இணைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் 15,973 அடியில் எடுக்கப்பட்டு
4/3/1940 அன்று சென்சார் செய்யப்பட்டு 27/4/1940 அன்று திரையரங்குகளில் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. இப்படத்தில் பி. கண்ணம்மா அவர்களின் உச்சரிப்பு சரியில்லாத காரணத்தால் தான் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்று பரவலாகவே சொல்லப்பட்டாலும், இந்த படம் தமிழ் சினிமாவிற்கு ஒரு தரமான நடிகையை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது பி. கண்ணம்மா அவர்களின் வருகை இந்த படத்தில்தான் துவங்கியது. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக உலா வந்தார். இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது திரைப்படம் மகாபாரத படம் என்பதால் இதில் ஏகப்பட்ட நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களின் பெயர் அதிகமாக இருப்பதால் அந்த அட்டவணையை இங்கு வெளிப்படுத்த முடியவில்லை. நடிப்பு தென்றல் பி. கண்ணம்மா அவர்களை தமிழ் சினிமாவிற்கு தந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தூது திரைப்படம் போற்றப்படக்கூடிய படம்தான். இதுவரை இந்த சினிமா கொட்டகைக்கு வந்து இந்த கிருஷ்ணன் தூது திரைப்படத்தினை பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.